படி ஏறி கையன பார்க்க வேணும். பெரும்பாதையில் நடந்து செல்லணும். கொண்ட பாவத்தை அத்தனையும் அங்க போக்கணும். கனவெல்லாம் நிஜமாகணும். நான் ஆசைப்பட்ட உருவத்தை கண்ணால் பார்க்கணும். ஏன் கனவெல்லாம் நிஜமாகணும். நான் ஆசைப்பட்ட உருவத்தை கண்ணால் பார்க்கணும். மலைக்கு நான் போய் சேரணும். 18 படி ஏறி கையன பார்க்க வேணும். கார்த்திகை முத நாளில் மனசார வேண்டி விருத காலத்தை தொடங்கி வைப்போம். பஞ்ச கவியத்தை கையால வாங்கி பாத பூஜை செஞ்சோம். குருவின் கையால மாலைய ஏந்தி ஒரு நிலை ஒழுக்கத்தை கையாளுவோம். அன்னதானத்தை அன்பா பரிமாறி பசிய போக்க வச்சோம். திருநாமம் சொல்லி சேரணும். சாஸ்தா ஐயப்ப நாமத்தை சொல்லி நீ கடக்கணும். நடையெங்கும் கோஷம் போடணும். 108 சரண கோஷத்தை நீ சொல்லியே பழகணும். மலைக்கு நான் போய் சேரணும். 18 படி ஏறி கையன பார்க்க வேணும். பெரும்பாதையில் நடந்து செல்லணும். நான் கொண்ட பாவத்தை அத்தனையும் அங்க போக்கணும். பேட்டை துள்ளி பம்பாவில் நீராடி கோட்டை வாசலில் முன்னால் நிற்போம். வழி எங்கும் காடு அந்த மலை எங்க வீடு கருப்பு துணைக்கு நிற்கும். மண்டல காலத்தில் ஒரு மனதா ஏங்கி யாத்திரை பலனத்தை சொல்லி வைப்போம். சாமியை சரணொன்னு தினநாமம் கூறி மலையேற காத்து நிற்போம். திருநாமம் சொல்லி சேரணும். சாஸ்தா ஐயப்ப நாமத்தை சொல்லி நீ கடக்கணும். நடையெங்கும் கோஷம் போடணும். 108 சரண கோஷத்தை நீ சொல்லியே பழகணும். மலைக்கு நான் போய் சேரணும். 18 படி ஏறி கையன பார்க்க வேணும். பெரும்பாதையில் நடந்து செல்லணும். நான் கொண்ட பாவத்தை அத்தனையும் அங்க போக்கணும். கனவெல்லாம் நிஜமாகணும். நான் ஆசைப்பட்ட உருவத்தை கண்ணால் பார்க்கணும். ஏன் கனவெல்லாம் நிஜமாகணும். நான் ஆசைப்பட்ட உருவத்தை கண்ணால் பார்க்கணும். சபரிமலைக்கு நான் போய் சேரணும். 18 படி ஏறி கையன பார்க்க வேணும்.